அமெரிக்கா வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய பொருளாதாரமா இருக்கு. சீனா பாத்தீங்கன்னா ரெண்டாவது பெரிய பொருளாதாரமா இருக்கு. அதை தாண்டி மிகப்பெரிய அளவுக்கு சந்தையாவும் இருக்கு. இப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே ஆல்ரெடி 2018 வந்து இந்த ட்ரேட் வார் நடந்திருக்கு. இப்போ நடக்கக்கூடிய ட்ரேட் வார்னால மற்ற நாடுகளுக்கு ஏதாவது அந்த ரிஃப்ளெக்ஷன் ஏற்படுமா? ஓகே ஓகே இப்படி பார்க்கலாம். ஸோ இதுல நான் வந்து நிறைய எக்கனாமிஸ்டோட பேட்டிகளை நான் இதுல பார்த்தேன், வாட் தே ஆர் அப்சர்விங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்கா பாத்துருவோம் நம்ம இதுல. இந்தியா கண்டிப்பா ரிட்டாலிட்டி டாரிஃப் விதிக்காது. ஏன்னா அப்படி இந்தியா விதிச்சாங்கன்னா இங்க இருக்கிற அந்த எக்ஸ்போர்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் அந்த இன்ஃபிளேஷன் வந்து ஷிஃப்ட் ஆகி நிறைய இடங்களுக்கு போய் இன்ஃபிளேஷன் அதிகரிக்கும். அப்ப இந்தியா அதை விரும்பல. அதனால இந்தியா என்ன பண்றாங்கன்னா முதல்ல டேமேஜ் மெக்கானிசத்தை வந்து டேமேஜ் கண்ட்ரோல் மெக்கானிசத்தை அவங்க இது பண்றாங்க. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 5 செக்டர்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா இந்தியால. இப்ப இந்த 5 செக்டர்ஸ் எதுனா, இப்ப உதாரணத்துக்கு ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுற செக்டர் எது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியரா சொல்லலாம், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி. அதாவது இந்தியால சொல்றீங்க? இந்தியால பாத்தீங்கன்னா சோ ஸ்மார்ட் போன் மேனுஃபேக்சரிங், ஆட்டோமொபைல் பார்ட்ஸ், ஃபார்ம் குட்ஸ், பார்மசூட்டிக்கல் தான் லீஸ்ட் பாதிக்கப்படுறது. சோ இப்ப என்ன பண்றாங்கன்னா, சரி நம்ம உங்களுக்கு இன்புட் கிரெடிட் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்து இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க ட்ரம்ப் திரும்ப மீட் பண்ண போறதா சொல்றாங்க அவங்க அபிஷியல்ஸ் வந்துட்டு. அதாவது முடிஞ்ச அளவுக்கு அவங்க குறைச்சிட்டு, நாங்க உங்களுக்கு வைக்கிற அந்த இம்போர்ட் டாரிஃப்ஸை குறைக்கிறோம், நீங்க வந்து இங்க நிறைய வந்து நீங்க இது பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம் குட்ஸை, நீங்களும் அவங்க கொஞ்சம் குறைங்க அப்படிங்கறத நெகோசியேட் பண்ண போயிருக்காங்க. சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு அட்வான்டேஜ் இந்த ரகுராம் ராஜன் மாதிரி பொருளாதார அறிஞர்கள் சொல்றாங்கன்னா, அதுக்கு நம்மளோட இம்பாக்ட் டிஸ்இன்ஃபிளேஷனரியா இருக்கும். லெட்ஸே நம்ம ரைஸ் இவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்றோம்னு வச்சுக்கோமே, நம்ம டொமஸ்டிக் டிமாண்டுக்கு போகதான் நம்ம ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்றோம். இப்போ இவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க, நம்ம இவங்க வந்து இந்த டாரிஃப் விதிச்சதுனால அந்த நம்பர் ஆஃப் அந்த டன்ஸ் ஆஃப் ரைஸ் வந்து இங்க இருக்கும். சோ அந்த ரைஸ் என்ன ஆகும்னா ஸ்டாக்ல இருக்கும், அது டொமஸ்டிக் டிமாண்டுக்கு தான் போகும். இப்ப இதோட அந்த எப்படி சொல்றது, இந்த குட்ஸ் அதிகமாயிடுச்சு, சோ பிரைஸ் குறையிற வாய்ப்பு இருக்குங்க.